வணக்கம். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது சான்றோர் வாக்கு. மனதில்தான் சிந்தை தோன்றுகிறது. அந்த சிந்தை சொல்லாக உருவாகி பின்பு செயலாக மாறுகிறது. இந்த சிந்தை, சொல், செயல் தூய்மையாக இருந்தால் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வான். எவ்வாறு மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள? அறம் கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும் என்று திருமூலர் சொன்னார். அகத்தியரோ, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று கூறுகிறார். உன் மனம் தூய்மையாக இருந்தால் யோக நிலை வேண்டாம், பிரார்த்தனை வேண்டாம், வழிபாடு வேண்டாம்.